நாங்கள் 10 வருஷமாக பண்ணிருந்த ஒரு வேலையை பாதியிலே விட்டாங்கப்பா திமுக கட்சி. என்ன ஆட்சிக்கு வந்தாங்க, நல்ல காரியம் பண்ணிருந்தோம், நாங்கள் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டால் காது குத்தி கேட்கவே இல்லை. அப்புறம் கடைசியாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க, அதுவும் ஓட்ட வேலை அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் இவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார்? நான் லேப்டாப் கொடுத்தது மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், அதை அதிமுக ஆட்சியில் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்ல வரவேற்பு கிடச்சிருந்தது. அந்த திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கிடப்பில் போட்டாங்க, கொடுக்கவே இல்லை. அதை பற்றி நாங்கள் சட்டமன்றத்தில் 1000 தடவை எடுத்து சொன்னாலும் காது கொடுத்து கேட்காம இருந்துட்டு கடைசி நேரத்தில் தேர்தல் வரப்போகிற நேரமாக பார்த்து மாணவர்கள்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர்கள் படிப்பு முடிச்சாங்களா அவங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுக்குறது. கொடுத்த லேப்டாப் உருப்படியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா இல்லையா? எனக்கு செய்தி வந்துச்சு, அந்த லேப்டாப்லாம் ரொம்ப தரமற்ற லேப்டாப்பாக இருக்குன்னு. இப்படி தான் வேலை பார்க்குது திமுக கவர்மெண்ட் அப்படின்னு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 52,30,000 பேர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,350 கோடி அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது. 4 வருஷம் கிடப்புல போட்டாங்க. தொடர்ந்து நாங்க சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். நானும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த ஆட்சியாளருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அவர்கள் செவிசாய்க்கவே இல்லை. இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, இளைஞருடைய செல்வாக்கு இழந்து விட்டாங்க. அவசரமாக கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக தருவேன் என்று சொல்லி அவசரமாக கொடுத்திருக்கிறாங்க. அது அந்த லேப்டாப் தரமற்ற லேப்டாப்பா இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதிமுக ஆட்சிகள் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு இதில் ஊழல் நடைபெற்றிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பைசா காசு இல்லாமல் கவர்மெண்ட் நடத்தின வேண்டாம் இந்த எடப்பாடி அப்படின்ற மாதிரி மாஸ்க் காட்டியிருக்காரு. எப்படின்னா கரெக்டாக அவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கொரோனா காலத்தில் டாஸ்மாக்கு க்ளோஸு, ஸோ அதுலேருந்து வர்ற வருமானம் இல்லை. பெட்ரோல் பங்க் க்ளோஸு, அதுலேருந்து வர்ற வருமானமும் கிடையாது. ஜிஎஸ்டியும் வரல. எந்த ஒரு மாநிலத்துக்கான வருவாய் அப்படிங்கிறது முற்றிலுமாக தடைபட்டிருந்த காலத்தில் கூட மக்கள் நலனுக்காக அரசை பயங்கரமாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டு போனதே இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி மாசாக பேசியிருக்காரு. உண்மைதான், அது ஒரு சேலஞ்சிங் டைம். அதில் ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணார் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு மேட்ரு தான். அதை பற்றி அவர் இந்த இடத்துல ரிமைண்ட் பண்ணியிருக்காரு மக்களுக்கு. நான் அப்படி ஒரு பார்த்து பண்ண வேண்டாம் நான் அப்படின்னு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தியிருக்காரு. கூடவே போகல என்ன சொல்கிறாரா, ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? வெள்ளம் வந்துச்சா, கொரோனா வந்துச்சா, இல்லை என்னதான் வந்துச்சு? நல்லா தானே இருந்துச்சு, ஆனாலும் ஆட்சி இந்த லட்சணத்தில் இருக்க அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் ஒரு குத்திவிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது, டாஸ்மாக் வருவாய் கிடையாது, டாஸ்மாக் கடைகள்லாம் மூடப்பட்டு விட்டது, அதில் வருகின்ற வருவாய் கிடையாது. பெட்ரோல் மூடப்பட்டது, அதிலிருந்து வரி வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவு வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது. அரசாங்கத்துக்கு ₹1 கூட வரி வருவாய் இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே நம்முடைய அரசாங்கம் தான் முதன்மையா இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்படி நிர்வாக திறமை மிக்க அரசாங்கம் என்பதற்கு அதிமுக அரசு இதுவே ஒரு உதாரணம். ஸ்டாலினுக்கு அப்படியா இருக்குது? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணுமே வெல்ல, ஆனா ஊழல் மட்டும் நிறைந்து இருக்குது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். நெக்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, ஊருக்குள்ள திமுக கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற முக்கியமான கெட்ட பெயர் கஞ்சா விற்பனை. கஞ்சா விற்பனை காலங்காலமாக இருந்துச்சு. ஏன் இது என்ன புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், கஞ்சாங்கிறது முன்னாடி அங்கே பார்த்தியா அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ டோட் கமன் டோட் லெட்ஸ் ஹேவ் ஃபன் அப்படின்ற மாதிரி ஆகி போயிட்டாங்க. ஊர் பக்கம்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம போகும்போது பார்த்தா டே இங்கே எப்படிரா அப்படின்ற மாதிரி நமக்கே சாக்காரு. அந்த மாதிரிலாம் இப்போ ஊர் கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. அது அதனால குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அதனால் குற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. அந்த குற்றங்களும் இந்த கஞ்சா விற்பனையை சேர்ந்து திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கிட்டு இருக்கு. என்னதான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாலும் அதை முழுசாக எராடிகேட் பண்ணுறதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டால் முடியலையோ அப்படின்ற கேள்வி கூட வருது. அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். போதை பொருள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சை போதை ஆசாமிகள் நடமாடாத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் கஞ்சா விக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு போதை பொருள் பல வடிவத்தில் வந்துட்டது. இந்த போதை ஆசாமியால் குற்ற செயல்கள் அதிகரித்து விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொள்கை நடக்காத நாளே இல்லை. அப்படி ஒரு மோசமான ஆட்சி
தமிழகத்திலே நிலவிக் கொண்டு என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல.